Hi friends, welcome to Mia's Kitchen. நாம் இன்னைக்கு அவியல் எப்படி பண்றதுங்கறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினா பீன்ஸ் ஒரு 75 கிராம் வச்சிருக்கேன். பொட்டேட்டோ ஒரு 75 கிராம். முருங்கைக்காய் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் கிட்ட வச்சிருக்கேன். and கேரட்டும் 75 கிராம் வச்சிருக்கேன். and இது வந்து தயிர் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தயிர் வச்சிருக்கேன். and இது வந்து ஒரு கருணக்கிழங்கு ஒரு 75 கிராம். ஆனா இந்த வெள்ளை பூசணிக்காய் இது வச்சிருக்கேன் இல்லைங்களா, இது மட்டும் நான் வந்து ஒரு 150 கிராம்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா பூசணிக்காய் நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுதான் நம்ம அவியலோட டேஸ்ட். அண்ட் தக்காளி வந்து ஒரு 2 நம்பர் வச்சிருக்கேன். பெருங்காயம் வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய், உப்பு, சீரகம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். 4 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். அண்ட் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பத்தை கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் மூணுத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம தயிரில் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், பீன்ஸ், கருணக்கிழங்கு, தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம உப்பு வந்து லேசாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா காய்க்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பூசணிக்காவையும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கள் தான். அதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விசில் வந்துட்டா போதும். அண்ட் தண்ணி வந்து லேசாக தெளிச்சிக்கலாம் நம்ம. அண்ட் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த தயிர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தயிர், அப்புறமா நம்மளோட பெருங்காயம், அண்ட் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் அந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் விழுது இருந்தது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம தனியாக அடுப்பில் வைக்கல, தனியாக கீழே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தயிரில் வந்து எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இல்லை நமக்கு காயில் மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ இதுக்கு நம்ம உப்பு இதுலேயும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய் வந்து இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஓகே, நம்ம காய் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து ரொம்பவும் வேகாமல் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸோ நம்ம காயில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அந்த தண்ணியை வந்து நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 3/4 கப் கிட்ட அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் காஞ்சதும் சீரகம் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டு. ஸோ இப்போ நம்ம போட்ட சீரகம் வந்து செவந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து தயிர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தயிரில் வந்து நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்து இந்த இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு ஆத்தென்டிக் அந்த டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவரும் இருக்கும். இல்லைனா வந்து நம்ம ஆர்டினரி ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு இப்போ காயும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் நம்ம காய் சேர்க்கலாம் இல்லை. அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தயிர் வந்து சேர்த்துக்கிறதுனால அது கர்டில் ஆகிடும். அதனால வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிச்சா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக கொதி வருது பாருங்கள். இப்போவே நம்ம இதை நிறுத்தி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட அவியலை வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான டிஷ். ஏன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கனால ரொம்ப ஒரு ஹெல்தியான டிஷ். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மியாஸ் கிச்சன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மியாஸ் கிச்சன். தேங்க்யூ.